வணக்கம் गाइस. இன்னைக்கு நம்ம வந்து கிராண்டி தான் வர போறோம். நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பெல் அடிச்சு ஆல வச்சுக்கோங்க. சரி வந்து ஈஸி மோட் நம்மள பிராக்டிஸா கிராண்டி வராது. இன்னொரு பிராக்டிஸ் இல்லையா? நம்ம வந்து இன்னைக்கு ப்ராக்டிஸ் மோட் போட போகிறோம். நீங்கள் வந்து என்ன எஸ்கேப் பண்ணுங்க? ஹெலிகாப்டர் எஸ்கேப்பா, போட்டா, டோரா? டோர் எஸ்கேப். நீங்கள் வந்து டோர் எஸ்கேப் பண்ண போகிறோம். பார்ட் 1 போட்டு அதுக்கடுத்து 2 வரும். இது வேறு எஸ்கேப் பண்ணணுன்றியா? அடுத்து வந்து ரோப்ளாக்ஸ் எலிமெண்ட் அண்ட் அவுட் ஆகணும்னே ஒரு 2 வரும்ல. அதான்டா. சரி, அடுத்தது நம்ம வந்து என்ன போட போகிறோம் தெரியுமா? முதல் தடவை நம்ம வந்து ஒரு ஹாரர் கேம் போடுறோம். இல்லை 2 கிராண்டி வராடா. முதல் தடவை ஒரு ஹாரர் கேம் போட்டிருக்கோம்ல குட்டி. ஆமாண்டா. கிராண்டி வராது. நம்ம பலிக்கும் டேய் ஜென்னி பலி முக்கின்னு சொல்லல கிராண்டிய. இவர்த்தி ஜென்னி கேமிங் சொல்லிகிட்டே இருக்கிறோம். சரி வா, நம்ம போய் ஏதாச்சும் பண்ணோம். பாத்ரூம்குள்ள ஏதாச்சும் இருக்கும். உனக்கு ஏதோ கடுப்பாக பிடிச்சிருக்கும். கரப்பம் போட் நானும் போட் எஸ்கேப்பாக பண்ண வரேன். எது தேவையாக தரமாட்டாங்க இவங்க. ஏதாச்சும் போட்டை அது திறந்து விடுவோம். ஆனால் திறந்து விட்டு அது ஒரு பக்கம் ப்ராக்டிஸ் மூணு ஒரு பிரச்சனை. அந்த பக்கம் நம்மளுக்கு தேவையான பொருள் என்ன வேணா வச்சுருக்காங்கன்னா அந்த டிக்கலை பிடிச்சி மண்டே நம்மளுக்கு விட மாட்டாங்க. கீழே நல்லா ஷார்ட் கன் இங்கே கீழே இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த பீஸ் ஆஃப் பிக்சர் இது 1 மணி நேரம் டிக்கி தேவையில்ல. ஷார்ட் கன் வச்சு அவனை சுட்டோன்னா ஷார்ட் கன்னு எலக்ட்ரிக் கன்னு இந்த டைம் கிளாக்குள்ளே ஏதாச்சும் இருக்கா? அதுக்குள்ளே 1 மணி நேரம் டீமே இல்லை. இதுக்குள்ளே ஹெலிகாப்டர் கேம் அதாங்க. இல்லை செக்யூரிட்டி இல்லை ஏதாச்சும் இருக்கா? இதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை. இதுக்குள்ளேயும் ஒன்றுமே இல்லை. பாப்பா மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் அடிச்சு ஆல வச்சுக்கோங்க. பண்ணிடுங்க. எல்லாத்தையும் பண்ணிடுங்க. கிச்சனுக்குள்ள ஏதாச்சும் சிக்கன் இருந்ததுன்னா அவனுக்கு போய் போடுறா. வேணாண்டி, அவன் வந்து கடிச்சிக்கிட்டே இருப்பான். ஒரே வழி கண் எடுத்து ஐயா டோர் ஹேண்டில் கிடச்சிருக்கு. டோர் எஸ்கேப்கான முதல் பொருள் கிடச்சிட்டே. சரி, சாப்பிட்டு அவனை சுட்டுட்டு ஏதாச்சும் அவனோட பக்கத்தில் இருந்தான்னு பார்ப்போம். இல்லைன்னா நம்ம அவனை சுட்டுருக்கு சாரி கேட்க போறியா? அவன் நம்மள வந்து கடிப்பான். கடிப்பான். காலை கடிப்பான். போய் கீழே வந்துடும். எவ்வளோ தூரம் கடுப்பு ஏற்றுவான். ஆமாண்டா. இங்கே ஒரு சிக்கன் இருக்கு. யாருக்கெல்லாம் சிக்கன் வேணும் எடுத்து நான் அதை எடுத்து உள்ளே போட ஒரு பாட்டு போடவா? அவனை சாவடிச்சு இல்லாம அவனை தையாக்கி விட்டுலாமா? ஒரு பாட்டை போட்டாரு. ஒரு பின்னாடி சர்ப்ரைஸ் அப்படின்னு அடிச்சாங்க. நீ என்ன பண்ணுவேன்? அவன் வெளில போயிடுவீங்களா? இல்லை வெளில வர சத்தம் கேட்குது. ப்ராக்டிஸ் மோட் போட்டாலும் நீ வந்துட்டு இந்த மாதிரி ஏதாவது சத்தம் போடுவாங்க. கிராணி வர மாதிரி. நான் உள்ள குரோப்பா அப்பா நான் செக்யூரிட்டி கீ எடுத்து எங்கடி போட்டேன்? பேட்லாக் கீ வந்து டோர் எஸ்கேப் செக்யூரிட்டி கீ ஓப்பன் பண்ணிட்டேனா? வந்து இப்போ சும்மா சத்தம் போடுவாங்க. ஏன்னா கிராணிலாம் ஒரு சட்டத்தை கம்மி பண்ணியிருப்போம். சும்மா பாட்டுக்கு தான் சட்டம் போடும். கீழே நமக்கு ஒரு வேலை இருக்குது. சாவிடுச்சு. அங்கேயும் ஒரு சிக்கு இருக்குது. ஒரு 2 சிக்கு. இங்கே ஒரு சிக்கு போட்டேன். எப்போ இங்கே போட்டு எப்படி அங்கே போச்சு? நான் ஃபஸ்ட்டு போட்டப்போ அதுக்குள்ளே தான் பாருங்க கைஸ். நான் மேஜிக் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் அதில் போட்டது வந்து அதில் சிங்குக்குள்ளே போட்டால் வந்து காணும். என்னாச்சுன்னு தெரியல. நம்ம வந்து ஏதாச்சும் கடிக்கிறான்னு பார்ப்போம். நம்மளுக்கு வந்து குரோபார் வேணும்டி. ஐயோ ஷாட்கனை வச்சு சுண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காரு. குரோபார் வேணும். குரோபார் அங்கே கீழே கிடந்தது பார்த்தியா இல்லையா? பார்த்தேன். இந்த அதை எடுத்துருப்பேன். அங்கே 2 பலகை இருந்ததில்ல, அதை உடைக்க போகிறோம். அதுக்கப்புறமா இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது. அதை ஓப்பன் பண்ணணும்னு வச்சுக்கோ. அதுக்கு பக்கத்தில் குரோபாரை கீழே போட்டிருந்தேன்.
அப்போ அடுத்த வீடியோவில் நம்ம வந்து என்ன ஸ்கேப் போடுவோம். அடுத்தது வந்து எலிமெண்ட் அண்ட் டைக்கான் போட்டுட்டு அதுக்கப்புறமா என்ன கட்டிங் பேஸ் ஒரு தேவைன்னு அங்கே ஒரு ஷாக் இருந்தது. பிளாக் ஃப்ரூட்ஸ் ஆனாண்டி அடுத்த கேம் வந்து பிளாக் ஃப்ரூட்ஸ் போட்டுருவோம். ஆமாண்டா அப்போ அங்கே கீழே ஒரு ஷாக் இருந்ததுல நேரம் அது போயிருக்கும். ஷாக் ஐயோ இது ஒன்று இது இந்த ரூம்குள்ளே போவே நம்ம எச்சு கன்று இருக்க வாய்ப்பு. தாத்தா கொஞ்சம் பொடி குடி கன்று கிடச்சிட்டு மருகிய சாலா மருகிய சாலை வாடி அந்த மருகிய சாலை சுட்டுட்டு வருவோம். பாப்பா ஃபஸ்ட்டு பிளான் போட்டான் காலில் கடிக்கிறது எங்கே அந்த மருகிய சாலை வந்து மண்டை போட்டுருவான். க்ரோபர் வேணும். க்ரோபர் வச்சு உடச்சிட்டு அதுக்கப்புறமா வெஜ் எடுத்துட்டு அங்கே ஒரு சாக்கடை மாதிரி இல்லை அதுக்குள்ளே போனோன்னா ஒரு ஆக்டோபஸ் கடிச்சிடும். அதனால் அங்கே இருக்க ஒரு ஸ்க்ரூ டிரைவராக அது பேர் என்ன பேர் என்னன்னு தெரியல மறந்துச்சு. வெஜ்ஜின்ட்டு இருந்தது பேர் ஃப்ரெஞ்சு. ஃபுட் இஸ் தேர்ஸ் ஃபுட்டு இன் த ஃப்ரிட்ஜு. ஐயோ இந்த மொட்டை இருக்கிறானா அது நம்ம கூட ஃப்ரிட்ஜுன்னு எது சொல்லுதுன்னு தெரியுமா? நம்ம கூட கிச்சனுக்கு போனப்போ ப்ளூ கலரில் ஒரு டப்பா மாதிரி இருந்தது. அது வந்து ஃப்ரிட்ஜா அதுக்குள்ளே வந்து சிக்கன் இருக்குதான். அதெல்லாம் இப்படி சொட்டை கீவி இப்படி போட்டு வச்சு நம்ம போய் ரெஞ்ச் எடுத்துகிட்டு வரோம். ரெஞ்ச் அங்கே அந்த சொட்டை மண்டை என்ன வச்சுருக்கான்னு பார்ப்போம். வந்துட்டு காலை கடிக்கிறான். ஒழுங்கி இருந்தாலும் மொட்டையாக இருந்திருந்தான்னு வச்சுக்கோங்க. மொட்டையாக இருந்திருந்தானா அப்போ தான் வந்து பார்த்துட்டு இருந்துருப்பான். கேமராவில் பார்த்துட்டு ஓஹோ அப்படின்னு நடிப்பான் பைத்தியம். அதுவும் சரியான துமுறு பிடிச்ச மொட்டை. துமுறு பிடிச்ச சொட்டை மொட்டை சொட்டை கேவி. அப்போ அந்த சொட்டை மண்டை என்ன அது வந்து அது பீஸா ஃபீச்சர் தேவையில்ல மாதிரி இந்த வெஜ்ஜு நமக்கு தேவையில்ல. ஃப்ரெஞ்சு மாட்டி தேவையில்லாமல் நம்ம ஒரு 7 பூக்களை இந்த மொட்டை ஒரு கன்னை தூக்கி போட்டோம். இங்கே ஒரு கன்னை தூக்கி போட்டோம். எங்கடி போச்சு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை என்ன சேஃப்டி கிடைக்குது. அப்பே சொன்னேன் இங்கே வந்து பாடுறா வாயை பாப்பா சேஃப்டிக்குள்ளே என்ன இருக்குன்னு பாப்பா. சரி வாடா பாப்பா நம்ம ஒரு எலக்ட்ரிக் கன்று போட்டோம்னா அதை காணும். ஆமாண்டா கேஸ் ஃபியூல் அதுக்குள்ள நம்ம கஷ்டப்பட்டோமா இப்படிதே சட்டை போட்டாலே வராது. எங்கள் ஒரு கிராணி போட்டுருது. ஆணியை முடிஞ்சு மோரையும் போட்டோ தள்ளி விட்டு ஓடிடுவோம்டா. டோரோ எஸ்கேப் பண்ணிட்டு நம்ம வந்து உள்ள வந்து பாப்போம். ஐயோ போட்டோலே கீழ விட்டுருக்கு. என்ன கெட்ட பையன்டா வந்து அப்ப பாப்போம். ஏன்டி இப்படி கெட்ட பையன்டா வந்திருக்கான்னு கேக்குங்க. ஆமால அப்போ இங்கே மேலே வந்து ஒன்று பார்க்கலாம். இப்போ பார்ப்போம் என்ன இது. ஐயா இது தேவையான பொருள் உடச்சி வச்சுப்போம். நம்ம அந்த உழுவக்கூடாதுன்னு சொன்ன தள்ளி விட்டான்னு பார்த்தா ஒரு உழுத்தேன். இங்கே ஒரு கால் உடந்த மாதிரி நடக்க ஆரம்பிச்சேன். இங்கே நம்மளுக்கு ஒரு வேலை இருக்குது. இங்கே ஒன்றும் இல்லை. இங்கே வெப்பன் கீழே ஃபர்ஸ்ட் இதை மாட்டணும். இந்த கீழே வச்சுது வெப்பன் கீயோ. ஐயோ இது இங்கே மொம்மு கொண்டு மறந்துட்டு ஐயோ இல்லை அது ஒன்று விட மாட்டேங்குது. கீழே போடுங்க கீழே போங்க. என்ன கீழே போக மாட்டேங்குது. வந்துட்டு வெப்பன் கீ எடுத்து டக்குன்னு ஓப்பன் பண்ணி
கன் எடுத்து இங்கே வந்து சுட்டோன்னு வச்சுக்கோங்க இருப்பான் ஒரு டெட் பாடி அலை கண்ணு எடுத்து நீ எனக்குள்ளே போட்டு இங்கே வந்து ஒரு டெட் பாடி இருக்கும் அது வந்து எடுத்துட்டோம்னா அது டேபிள் மேலே ஏறும் இருக்கு டேபிள் மேலே அதெல்லாம் ஒன்றும் இல்லை நேரம் உள்ளே போடுற மாதிரி சத்தம் கொடுத்துட்டு அப்போ இங்கே வந்து டேரெக்டாக பாக்ஸ் போகலாம் முயற்சி ஈஸியாக அப்படி வந்துடலாம் அப்புறம் இப்படி திரும்ப வச்சு வந்துடலாம் எப்படிரா இந்த ஃபோட்டோலாம் உங்களோட ஃபோட்டோ இருக்கு அதை கீழே தள்ளி விடு அங்கே பாரு அவங்களோட ஃபோட்டோ இருக்கு கீழே தள்ளி விடு கீழே யார் எது கீழே தள்ளி விட்டு தேவையில்லாமல் உனக்கு பண்ணுக்கு தள்ளி விட்டு வரேன் சரி வா ரொம்ப இது ஷார்ட் கன் எப்படா கன் கிடைக்கும் இந்த கன் புல்லட் எடுத்துட்டு இங்கே ஒரு எல்லாத்தையும் சுட்டி நீ எல்லாத்தையும் கன் எடுத்து பேக்கில் கன் எடுத்து பேக்கில் சுட்ட எல்லாத்தையும் அனுப்புகிறான் வாங்கடா அவனோட பட்டெக்ஸ்லேயே கொடுத்துருக்கு அப்போனா அவனுக்கு அழுகு இருக்கும் அப்படியே பட்டெக்ஸ்லேயே அப்படியே கன்னு விடணும் அப்போ நேரம் வந்து கொட்டை நினைச்சு தரிசனம் வாங்கிருக்கலாம்டி மொட்டையில் சொட்டையெல்லாம் ஆமாண்டா எப்போ இல்லையே ஆனால் அதுக்கு மேலே ஏதோ கட்டு கலராக இருக்கிறா ஆமாண்டி எனக்கும் எங்கே தூக்கி போட்டோம் ஸ்க்ரூ ட்ரைவர் சரி அதுக்கு மேலே பாரு அவனுக்கு டோர் எஸ்கேப் முடிச்சிடுவோமோ இது வச்சதுக்கப்புறமா முடிஞ்சிடுமோன்னு உனக்கு ஒரு ஃபீலிங் எதுக்கோ செக் பண்ணிட்டு பார்ப்போம் ஆமாண்டி இது வந்து சுற்றுனதுக்கப்புறமா நம்ம கேமே முடிச்சிடணும் இது வந்து ஒரு 11 நிமிஷம் கேம் வந்து டக்குன்னு முடிச்சிட போகிறோம் இந்த கேம் இப்போவே கேள்விலாம் வச்சுக்கோ அவ்வளோதான் வந்தாச்சு வந்து இந்த பைத்தியக்கார வீட்டிலேருந்து இந்த சென்று நான் சைல்டுக்கிட்டேருந்து ஒரு வழியா எனக்கு ஒரு வீட்டில் கிடச்சி தேங்க ஓடடா உடச்சடி தேங்காய் ஓடிடுவோமா வெளில ஓடிடுறா ஓடி போயிட்டீங்கன்னா எடுத்து கொஞ்ச நேரம் விளாண்டு வருவோம் சரி போமா லெட் வி வர்றா தம்பி இந்த கிராணி கேட்குது கிளவாங்க ஏதாச்சும் எங்கே இருக்குதோ கிராணி நம்ம வீட்டில் எடுத்துட்டு வந்து தச்சுட்டோம் இதோட இந்த கேம் முடிந்தவாறு அதுக்கப்புறமா பார்ட் 2ல் வந்து இல்லை பார்ட் 2ல் வந்து கிராணியில் வந்து போட் எஸ்கேப் பண்ணுவோம் பார்ட் 2 மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாய் ஃப்ரம் வீரநிதீஷ் தமிழ் கேமிங் பாய் 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 மறக்காம என்ன பண்ணணும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and bell ஐகானை பை பை பாய் சொல்லு லாஸ்ட் தான் பை 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 பை